10 வருஷமா ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணை காதலிச்ச வாலிபர் பெண் வீட்டார வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. சில தினங்களுக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய தாயார் கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ பகீர் கிளப்புகிறது. இந்த விவகாரத்துல என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். நீ ஆம்பளையா இருந்தா என் மேல கை வைடா பாக்கலாம். உன்னை அன்னைக்கே தட்டி விட்டுருக்கணும். என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தான் என்கிற ரீதியில் கடும் கோபத்தோடு கொந்தளித்த இந்த தாயின் எண்ணம் தற்போது நிறைவேறி உள்ளது. மகளின் 10 வருட காதலனை மிக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளனர். சார் காரணமே அவ அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே. கொல்லப்பட்டவர் 28 வயதான வைரமுத்து. மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலம் கிராமத்தை சேர்ந்த குமார் என்பவரின் செல்ல மகன். 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த வைரமுத்து அதே பகுதியை சேர்ந்த 26 வயதான இளம்பெண்ணை கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். கல்லூரி படிப்பை முடித்த அந்த இளம்பெண் தற்போது சென்னையில் உள்ள நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இருவரும் திருமண வயதை எட்டியதால் வைரமுத்து காதலியின் குடும்பத்தினரிடம் முறைப்படி பெண் கேட்டு சென்றிருக்கிறார். இருவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் காதலுக்கு பெரியளவில் எதிர்ப்பு இருக்காது என்றே அனைவரும் நினைத்துள்ளனர். ஆனால் டிகிரி முடித்து சென்னையில் வேலை பார்க்கும் என்னுடைய மகளுடைய ஸ்டேட்டஸுக்கும் 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்க்கும் உனக்கும் செட் ஆகாது என அந்த இளம்பெண் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக காதலர்கள் இருவரும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்து அவர்களின் வருங்கால வாழ்க்கை குறித்து திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். இது இளம்பெண்ணின் தாய் விஜயாவிற்கு தெரியவர அவர் வைரமுத்து வேலை பார்க்கும் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுக்கும் தொனியில் மிரட்டியுள்ளார். இரு தரப்பினருக்கும் பிரச்சனை தொடர்ந்து வந்த நிலையில் சமீபத்தில் இவர்களின் காதல் விவகாரம் காவல் நிலையத்தில் வைத்து பஞ்சாயத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த இளம்பெண் காதலன் வைரமுத்துவோடு செல்வதாக உறுதியாக தெரிவித்துள்ளார். அதோடு அவரின் பெற்றோரிடம் வாழு, எங்களையும் வாழவிடு என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இருவரும் மேஜர் என்பதால் காவல்துறையினருக்கு காதலர்கள் பக்கமே சப்போர்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக விஜயா அவருடைய மகளை தலைமூழ்கிவிட அந்த இளம்பெண் காதலனோடு சென்றிருக்கிறார். போலீஸ் கேட்டப்ப கூட நான் அவங்க கூட போறேன்னு சொன்ன முத்து கைய முடிச்சு என்ன கூட்டிட்டு போனா சித்தி. இப்ப கைய விட்டுட்டா சித்தி. வைரமுத்துவின் பெற்றோரும் இளம்பெண்ணின் வீட்டில் சமரசம் பேசி சில மாதங்களிலேயே திருமணம் செய்து வைப்பதாக தெரிவித்துள்ளனர். அப்புறம் முருகன் சார் வச்சுட்டு எஸ்ஐ வச்சுட்டு பேசிட்டு அவங்க எல்லாரும் ஆச்சு வந்து பேசிட்டு எனக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னாங்க. சரி தேவையில்லைன்னா பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் ஆச்சு வந்துட்டோம். ஆச்சு வந்து இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ். சார் காரணமே அவ அம்மா தான் சார், விஜயாங்கிற ஒரு அம்மா தான் சார் காரணமே. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே என்ன எங்களுக்கு குறைச்ச. இந்நிலையில்தான் நேற்று வைரமுத்து வீட்டிலிருந்து அந்த இளம்பெண் வேலைக்காக சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். காதலியை வழியனுப்பி வைத்துவிட்டு வைரமுத்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் திடீரென வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர்.
முத்து நம்ம ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொன்னா ஆனா நாங்க தோத்துட்டோமே, எங்களுக்கு தீர்வே கிடைக்கல. கழுத்து மற்றும் கைகளில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த வைரமுத்துவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். காதல் விவகாரத்தில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அப்பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக 30க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மா அப்பாவே வேணாம் முத்து, எனக்கு நீ தான் முத்து வேணும்னு வந்தான். 11 வருஷமா நான் அடி வாங்காத அடி இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு முத்து நான் வர முத்து. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வைரமுத்து காதல் விவகாரத்தில்தான் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது. தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.